வணக்கம், வெல்கம் டு Yazhi'sKitchen. இன்றைக்கி நம்ம ராஜஸ்தானோட மார்வாடி ஸ்பெஷல் கட்டைக்கு சப்ஜி, அதாவது கடலை மாவை வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த இதை வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 3 பேருக்குள்ள அளவுகளை எடுத்துருக்கிறேன். இது 1 கப்பு கடலை மாவு, 2 வெங்காயம், இது மாவு கட்டை பிசைகிறதுக்காக 1 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ஜீரகம், நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் தயிர். இது எல்லாம் வேணும். முதல்ல இதை கட்டையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாவு போட்டலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 கப் மாவு, ஒரு ஸ்பூன் நெய், ஜீரகம், ஒரு 3 ஸ்பூன் தயிர், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இதற்கு நல்லா விரவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இது கடலை மாவுங்கிறதுனால கையில் ஒட்ட தாங்க செய்யும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவி இதை சேர்த்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம். இப்போ இதை பிசைஞ்சு வச்சுங்க. யாரும் ஒட்டாமல் வருது. கையில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இதை இது பண்ணிட்டோம்னா வந்துடும். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம உருட்டி எப்படி வேக வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு 3 தக்காளி, 1 மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இது 3ஐயும் அரைக்கணும். இதை அரைச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆகிட்டுங்க. இதில் பாருங்கள், இப்போ ஒட்டாமல் வந்துடுச்சு. இதில் இதப்போ வேக வச்சிடலாம். கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா கொதி வந்துட்டு கொஞ்சம் இதை மெதுவாக போட்டுறேன். இதை இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதே வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துடும். எப்படி இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாமே மேலே வந்துட்டு பாருங்கள். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எல்லா இதுவுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை கட் பண்ணுவோம். இதை தண்ணி தூர ஊற்ற வேண்டாம். இதை சப்ஜி பண்ணுறதுக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும், கட் பண்ணி காட்டுறேன். கடாய் வச்சு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
எண்ணெய் காயட்டும். ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் காயம், ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இதில் இப்போ வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்குது, நிறம் மாறுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் 3 தக்காளி, 1 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு படி பூண்டு வச்சு அரைச்சிருக்கிறேன். இது இதில் போட்டுருக்கேன். இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கப்புக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். இது போக இதில் ஒரு அரை ஸ்பூன் தனியா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிடுங்க. இல்லை ஏற்கனவே கடலை மாவில் காரம் போட்டிருக்குறோம், அப்புறம் தக்காளிலையும் அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் பார்த்து ஏற்ற மாதிரி காரம் போட்டுடுங்க. கொஞ்சம் போடுது தேவையான அப்புறம் பார்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஏற்கனவே கடலை மாவில் உப்பு போட்டிருக்கிறோம், பார்த்து உப்பு. இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. சேர்த்தாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் ரிச்சாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் ஆயில் எல்லாம் வெளியே வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் வச்சுக்கணும். தயிர் ஊற்றணுன்னே விடாமல் கிளறுங்க. அதில் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றலாம்.
இது இந்த கடலை மாவு வேக வச்ச தண்ணி தான். வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சப்ஜிக்குள்ளே எல்லாம் இறங்கட்டும். இந்த கட்டைக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், சரியாக இருக்குது. இதில் கஸ்தூரி காஞ்ச வெந்தய இலை போட்டு இறக்கலாம். கட்டைக்கு சப்ஜி தயார். ராஜஸ்தானி மார்வாடி கட்டைக்கு சப்ஜி ரெடி ஆகிட்டுங்க. இது இன்றைக்கி ஃபுல்கா ரொட்டியோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோடு உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.